காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான கொங்கணவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கிரியா பாபாஜி பாம்பன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே. தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு பல ஆன்மீக தகவல்களையும் பல நிகழ்ச்சிகளையும் மருத்துவ விஷயங்களையும் சொல்லி வருகிறேன். இப்போது ஒரு மூலிகையை பற்றி சொல்ல இருக்கின்றேன். பொன்னாக்கும் நம் உடம்பை அப்படின்னு அந்த மூலிகையை சொல்லுவாங்க பெரியவங்க. பொன் ஆக்கிடும் நம்ம இது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை ரோடு ஓரங்களிலே தான் அதிகமாக இருக்கும். விளைக்க மாட்டார்கள். அதன் பெயர் பொன்னாவரை. இப்போ நீங்க வீடியோவில் பார்த்தீங்கள, அதன் பெயர் பொன்னாவரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல பெயர்கள் உண்டு. அதிகமாக வழங்குவது பொன்னாவரை. பொன்னாவரை. இந்த பொன்னாவரை ரோடு ஓரங்களில் அழகாக வளரும். ஒரு 3 அடி அதிகமாக வளர்ந்தா 3 அடி தான் இருக்கும். இல்லைன்னா 2 அடி 2.5 அடி இப்படி இருக்கும். மஞ்சள் பூ பூத்திருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். மஞ்சள் பூ பூத்திருக்கும். கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடுவோமே சீனி அவரை, அது போலத்தான் காய் இருக்கும். அதையும் இதுக்கும் பார்த்தா ஒன்று போலவே இருக்கும். அது பார்த்து சரசரமாக தொங்கும். அந்த காயில் நல்ல விதைகள் இருக்கும். காஞ்சிட்டா முத்திட்டா கலகலன்னு சத்தம் வரும். இந்த நரிமிரட்டியை போல இதுவும் சத்தம் வரும். அந்த அளவுக்கு அந்த விதை. அந்த விதையத்தான் அந்த காலங்களில் காவி உடைகளுக்கு இந்த விதையை பண்ணி அதனுடைய அந்த கலரை ஏற்றுவாங்க. சாமியார்கள் எல்லாம் காவி உடை போடுறாங்கன்னா அந்த காலத்தில் இந்த பொன்னாவரை விதையத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை மருத்துவ முறையாக நம்ம பயன்படுத்தணும்னா அந்த கீரையை கூட சமைப்பாங்க. சமைச்சு ரொம்ப மலம் கட்டினவங்களுக்கு அந்த கீரையை ஒரு சாம்பார் மாதிரி ஒரு தண்ணி சாறு மாதிரி வச்சு குடித்தா நல்ல ஃப்ரீயாக மலம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இலையை மஞ்சள் அருகம்புல்லெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி அப்படியே தோல் நோய்களுக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. இந்த குப்பைமேனி போல் அதையும் குளிப்பாங்க. குப்பைமேனியும் கலந்துக்கலாம். தோல் வியாதிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருள் அது. அதுபோல் அந்த வேர் கஷாயமாக்கி ஒரு குறைஞ்ச அளவில் சாப்பிட்டா வயிற்றில் உள்ள கிருமிகள் எல்லாம் வெளியாகிடும். பேதியாகும். ஒரு தடவை காலையில் குடிச்சிடணும். இதுக்காக அந்த கஷாயம் பண்ணி வேற வெட்டிக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் காலையில் குடிச்சிட்டா நல்லா பேதியாகும். அளவோடு குடிக்கிறோம், அளவோடு பயன்படுத்துகிறோம். எல்லாத்தை விட ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த விதைகளை சேகாரம் பண்ணி பொன் வறுவலாக வறுத்து நம்ம தேத்தாங்கொட்டை காப்பியை ஏற்கனவே சொன்னது போல காப்பியை போல அந்த விதையை அரைச்சி காப்பியாக சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியம். இந்த உடம்பை பொன் போல ஆக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ள பொருள். அதான் பொன் ஆவாரை. அப்படியே பொன்னாகிடும், தங்கமாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்தர் பாடலில். அந்த பொன்னாவரை விதையை காப்பியாக பயன்படுத்தலாம். அது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம், எளிய விஷயம், செலவில்லாத விஷயம். அதனால் செலவில்லாத இந்த மருத்துவத்தை ஒவ்வொருத்தரும் அந்த பொன்னாவரையை பார்த்துட்டா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பலனை எனக்கு சொல்லுங்கள். கீழே போகிற என்னுடைய நம்பருக்கு கட்டாயம் சொல்லுங்கள். அதுலேயே இன்னும் சில மருத்துவ முறைகள் இருக்குது. பேசிக்கொண்டு போனால் ரொம்ப நீண்ட அளவில் இந்த வீடியோ போகும். உங்களுக்கும் பல வேலைகள் இருக்குது. அதனால் இதை ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு மூலிகைக்கும் சில குறிப்புகளை மட்டும்தான் நான் சொல்லி வர்றேன். அது மாதிரி இதை சொல்கிறேன். ஏன்னா காலத்தின் கருதி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது மாதிரி விஷயங்களில் என் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி.